எனக்கு நான்லாம் வந்து ஒதுங்குறவன் இவங்கள பார்த்து பயப்படுறோம் நான் கிடையாது. எனக்கு ஒரு பவர்ஃபுல் டீம் கொடுங்க, நான் இறங்குறேன் தான் நானும் சொல்றேன். சிம்பா டீம் போறியா? சிம்பா டீம் பவர்ஃபுல்லா தான் இருக்கு. சிம்பா டீம் நிறைவேறுந்தன. மீண்டும் நாளை சந்திப்போம். நீ கேட்டது கொடுத்தா அப்படி சீன் போடுற போடா. சிம்பா குமார் ஈஸ்வா டீம் போயிடுற. ஆனா எடுத்துக்கணும் தெரியல. யாரு 3.0 உனக்கு தெரியும். நான் எப்பயும் ஒன்னு அண்டர்ஸ்டிமேட் பண்ண மாட்டேன். எந்த டீம் கேட்டாலும் கொடுத்துறேன் போவேன். மத்த யாருக்காகவும் போவேன். அச்சோ ஓ வீட்டு படுக்கை அறை இவருக்கு பதிலா நீ போனான்ற 2.0க்கு அது அவனுக்கு எடுத்து பண்ணலன்னு தெரியும். அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. போடு குமார் பாத்துக்கலாம். யார் என்ன பண்ணிடுவாங்க நான் பாத்துக்கிறேன் சொன்னீங்கன்னா எவனோ போட்டு வந்து விளையாட்டு உங்களுக்கு ஜாலியா சம்பாதிச்சு போனாங்க. போட்டு வந்தாங்க உனக்கு நானும் சொல்லுவேன் செக் பண்ணும்போது டிவைஸ் நின்னுடுச்சு, லாக் ஆயிடுச்சு, ரீஸ்டார்ட் பண்ணு சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? ஐஜி அப்படியே வந்து நேரா வந்து கழுத்துல கத்தி வச்சு ஓபன் பண்ணி அவனுமா கேட்டாரு. எவ்வளவு பேர் அப்படிதானே பொழைச்சுக்கிட்டேன். நானும் பொழைச்சு போறேன். என்ன இதெல்லாம் சும்மா பஸ் அமைதியா இருக்கு. நீங்க குமார் தெரிஞ்சு வச்சிருக்கான். பழைய ஐபாடு வச்சுக்கல குமார், பழைய ஐபாடு அதை வச்சுக்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆக்போர்ட் வளர்றதுக்குள்ள M4 தேவையில்ல. சிரிச்சுட்டு இருக்க முடியும். அது வாரால மட்டும் தான் முடியும். இவங்க ஈவென்ட் தானடா. ஈவென்ட் கண்ணெடுக்க கில்லு தேவையில்ல. இந்த மேட்ச் அவங்க டாப் 5 வந்து மத்த டீமுக்கு வரவிட பண்ணும். அவங்க டார்கெட் இந்த நீங்க 3.2 வந்து நோவுது ஈவென்ட்க்குள்ள குதிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். 8 டீம் டார்கெட் பண்ணோம். SX ப்ரோ வெட்டு பாருங்க எங்க குதிக்கறாங்க. ஐடியா முன்னாடி யாரோ இருக்காங்க. நாளைக்கு பாத்துக்கலாம் ப்ரோ. நாளைக்கு வந்து நான் டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணத டீம்ல நாளைக்கு மாத்துறேன் கொஞ்சம். சரியா? ஐ வில் 3.0 2.0 இந்த சோலோ யாரெல்லாம் டிராஃபி அடிக்கலையோ அவங்க எல்லாம் நாளைக்கு நான் மாத்துறேன். ஓகேவா? நாளைக்கு டைம் இருக்குல்ல. நாளைக்கு காலையில ஸ்டீம் வந்துடுவேன். நம்ம ஒரு கரெக்டான ஒரு ஃபார்முலா ஒன்று நாளைக்கு பேசினா வந்துட போகுது, கிடைக்க போகுது. நாளைக்கு பார்த்துக்கலாம். அவன்கிட்ட கேட்டாவே அவங்களே சொல்லுவாங்க ப்ரோ. பேஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இவங்க பரவாயில்ல. புதாந்த கேப்டன் வேணான்னுவாங்க, கேப்டன் வேணும்னுவாங்க. அந்த மாதிரி கேட்டு பிளேஸை கேட்டு நாளைக்கு மாற்றலாம். பேசுறதுக்கான ஆன்சர் வந்துட்டே இருக்கும் தல. பேசுறதுக்கான ஆன்சர் வந்துட்டே இருக்கும். அவங்களோட சஜஷன் மக்களும் சொல்லுவாங்க, பிளேயர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே நான் ஸ்டார்டிங்ல நினைச்சேன். அதே மாதிரி நடக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு சப்போர்ட். அவ்வளவுதான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வார கொண்டு வரது எங்களோட கடமை. ரெண்டாவது மொபைல் டீம் வேற எடுத்துட்டு ப்ரோ. அது வேற ஒரு பெரிய ப்ரெஷருக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு டீமே நான் ஒரு சக்சஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் அது யோசிச்சு அந்த ஒரு மொபைல் டீம் வந்து கிரியேட் பண்ணுது. ரெண்டாவது மொபைல் டீம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து 2 மொபைல் டீம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஒரு டீம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐபேட் கூட இவ்வளோ போட்டி போடுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் இது இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் விளாடணும். பட் ரெண்டாவது மொபைல் டீம் வந்து பியூர் மொபைல் இன்னொரு டீமும் வேணும். ஏன்னா அந்த 2 டீம் வந்து ஒரு முக்கியமான வேலைக்கு தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டாவது மொபைல் டீமுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 3 எனக்கு தெரியும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ரெடி பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக 6 மாதம் ஆகும் அதுக்கு. அதை கரெக்டாக அந்த ஒரு டீமை செட் பண்ணி அவங்க டிவைஸ்லாம் நல்லா இருக்க டிவைஸ் வச்சு 4 பேருக்கு வந்து சினர்ஜி வச்சு வாரில் வந்து அவங்கள போட்டு செருப்படி அடித்து அவங்கள போட்டு திட்டி ஜெயிக்கிறது பாராட்டி பரிசு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆசையை உருவாக்கி ஜெயிக்க முடியும், காசு ஜெயிக்க முடியுன்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் உருவாக்குறது 6 மாதம் எடுத்துரும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கே தெரியும்ல. மொபைல் வீடியோ ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி நாங்க இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா வரும்போது எப்படி கொஞ்சம் சூத்தடிக்கிற மாதிரி தானே கிரியேட் பண்ணோம். அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்ப்போம். ரெண்டாவது டீம் வந்து ட்ரைஅவுட்ஸ்ல வந்து இப்போ ட்ரைஅவுட்ஸ் வந்துடும். இப்போ மேபி ஒரு 2-3 நாள்ல ட்ரைஅவுட்ஸ் வந்து வச்சுக்கோங்களேன். மொபைல் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா. இப்போ மொபைல் பிளேயரா இருந்தா 15 கில் வந்து 10 கில் போதும். அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்து வைக்கலாம்னு இருக்கேன் நான் மொபைல் பிளேயர்ஸ்க்கு வந்து.
கண்டிப்பா மொபைல் டீம் இப்போ இப்போதைக்கு நான் ரெண்டுன்னு சொல்றேன். எய்ம் வந்து 2026 முடியறதுக்குள்ள ஒரு 5 மொபைல் டீம் அது கண்டிப்பா பிடிஎஸ்குள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் மொபைல் டீம் வந்து பெரிய ஹிட், பட் 5 மொபைல் டீம் கண்டிப்பா ஷோரா இருக்கும். அதே மாதிரி ஆமா அதே மாதிரி வாருமே வந்து 4 to 5 ஐபேட் டீம் தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஃபுல் ஐபேட் டைம் இருக்காது. அந்த 4 to 5 டீம் எதுக்குன்னா லாபி வந்து ரொம்ப டஃபா கிரியேட் பண்றதுக்காக தான். இதெல்லாம் வந்து எப்பயோ வந்து யோசிச்சது தான், பட் இப்பதான் வந்து எக்ஸிக்யூட் பண்ற டைம் கிடைச்சு. கோஸ்ட் ப்ரோ ஒரு மாஸ் 1v3 எல்லா இடத்துலயுமே நமக்கு இன்வைட்ஸ், எல்லாம் நம்மள கூப்பிடாத ஆளே கிடையாது. நமக்கு எப்பவுமே விஐபி இடம் தான். நம்ம தான் வந்து போறதே இல்லாம இருக்கு. இப்ப நான் அது முடிவு பண்ணிட்டேன். சரி இது என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது, இது என்ன பண்ண முடியாதா பாத்துக்கலாம். அது இல்லாம ஸ்பான்சருமே சொல்லிட்டாங்க, நீ இது இப்படியே நீ வந்து ஓட்டிட்டு இருக்க முடியாது, நீ அதை கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டாதான் வெளியே வந்தாதான் அப்படின்னு. சாயிட்ட நான் பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன். சாய் வில் டேக் கேர். ரெண்டாவது கோஸ்ட் இருக்காப்புல, அவரு பாத்துக்குவாப்புல. விளையாட சொன்னாதான் கோஸ்ட் கிர்கா புர்கா ஆயிடுவாரு, பாத்துக்கு சொன்னா பாத்துக்குவாப்புல, பிரச்சனை இல்லை. என்ன பின்ன குறுக்காம்பு துண்டு பீடி கிள்ளி கொடுக்குறவங்க பெரிய புளுத்தியா இருக்கும்போது கோஸ்ட் பெரிய ஆளா இருக்கக்கூடாதா, சாய் பெரிய ஆளா இருக்கக்கூடாதா? அவனுக்கு 2 பேர் தான் இருக்கு எனக்கு. அதனால வந்து ஃபோக்கசிங் ஆன் தட் கிஸ், ஃபோக்கசிங் ஆன் தட். இப்படி போகும்போது இப்படி ஒரு ரெட்டி அப்படி ஒரு ரெட்டி. உண்மைதானே. வெளுப்பேன் 24 மணி நேரம் ஸ்டீம் போட சொல்லி டிசிப்ளின் சொல்லி வெளுன்னு வெளுப்பேன், போட்டு பொழப்பேன். அப்புறம் என்ன இருந்தா ஆகணும். நெக்ஸ்ட் கட்டம்னு முடிவு பண்ணிட்டா நெக்ஸ்ட் கட்டம் தான் தம்பி. விட்டு தர முடியாதுல்ல நம்ம ஆளுங்கள. நெக்ஸ்ட் கட்டம் முடிவு பண்ணிட்டா எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். 24 நாள் லைவ் போட்டு 40 நேரம் சோறு தண்ணி இல்லாம லைவ் போடுற வந்து வருஷக்கணக்கா 7 வருஷமா போட்டுருக்கேன். இதை பண்ண மாட்டேன்னா பண்றதுதான். பண்ணிட்டு போட்டோம். தோத்தாவோட பரவாயில்ல, மைதா போச்சு. தோத்தாலும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி தோக்கட்டும், பிரச்சனை கிடையாது. தோத்தாலாம் சூத்தடி உண்டு என்கிட்ட. அது ஒத்தவங்க தான் போட்டு இழுப்பேன். இதுக்கு அவங்கள வந்து இவ்வளவு பண்ணோம் அப்படின்னு. பட் தோக்க மாட்டாங்க. நம்ம பசங்க தோக்க மாட்டாங்க சொன்னாலுமே. நம்ம பசங்க அந்த அளவுக்கு டம்மி பாலம் வார்லயே தயார் பிரீடே நம்மளுக்கு கொஞ்சம் கொடூரமான பிரீடு தான், சூத்தடி பிரீடு தான் உண்மையாலுமே. நான் தான் அனுப்பாம வச்சிருக்கேன், எந்த இடத்துலயும் போக விடாம. வேணாம் போகக்கூடாது போய் தோத்துட்டுலாம் வந்தீங்கன்னா அவமானம் போயிடும். போறத சொல்லும் போதே ஒன்னே சொல்லுவேன் எப்பவுமே, போறது ஒரு மேட்டர் இல்ல, போனா ஜெயிச்சுட்டு போட்டா வந்தா மாதிரி மட்டும் போக, இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்ட்டு. நான் 4 வருஷம் போகாத காரணமே நான் தான். அடி வாங்க கூடாது, அடி வாங்கவே கூடாது. நம்ம ஆளுங்க நம்ம இதுவே வந்துட்டு இன்கேஸ் தெரியாம ஒரு தடவை அடி வாங்கிட்டாலும் புதுசுல போயிட்டு திரும்ப 3 தடவை அவங்களுக்கு சூத்தடிச்சுட்டு வருவானுங்க. அந்த மாதிரியான பசங்க நல்ல வாங்க கூடாதுதான். அந்த 3 தடவை வேணாம், 4 தடவை அடிக்கணும். அந்த விளையாட்டு நம்ம இதுக்கு மேல என்ன டஃப் லாபி கிரியேட் பண்ண முடியுமா? இதுக்கு மேல ஒரு டஃப் லாபி நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? எங்க இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். இதுல விளையாடி உனக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிட்டானுங்கனாவே அங்க வெளியே போனா கண்டிப்பா எல்லாமே கொஞ்சம் ஈஸியா கிடையாது. அப்பெல்லாம் கிடையாது. அங்க அதுக்குன்னு ஒரு தனி எஃபர்ட் போட்டு தான். அதெல்லாம் சும்மா குமார், நீயா நினைக்கிறது வேற. நாங்க உலக வழக்கம் ஒண்ணு, கண்ணை மூடிட்டா நீ நினைக்கிறதுலாம் நடக்காது, எல்லாமே நடக்கும். கஷ்டமா போடணும், கஷ்டமா போடணும். இன்னும் அதுக்கு தான் ஒரு இன்வைட்டட் டீம்ஸே இப்போ நான் கொடுக்கறதுக்கு காரணமே இவனுங்க கொஞ்சம் விளையாட்டும் அப்படின்றதுனால தான். விளையாட்டு இவனுங்க என்ன பண்ணா பிடுங்கலான்னு பார்ப்போம் அப்படின்னு. நம்மளே பழித்துக்கு போட்டு இருந்தானுங்க, மதன் விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. சரி புழுத்துங்கடா அப்படின்னு நான் மொபைல் டீம் நான் 5-6 கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ என்ன காரணம் சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். இப்போ சூத்தடி நான் அடிப்பேன். என்ன நக்கு நீங்க 4 வருஷமா நான் தான் இப்போ போக சொல்லணும், ஏன் ஊம்புறீங்கன்னு கேட்பேன். நல்லா வெளுன்னு வெளுப்பேன். பாக்குறேன் என்ன பண்றாங்க. ஜெயிச்சுட்டானுங்கன்னா வெறியாதான் இருக்கும், நல்லதுதான். ஜெயிக்கலாம் கூட நான் எப்பயுமே உங்களுக்கு தெரியல, அப்புறம் பிராக்டிக்கலான பையன் நான். ஜெயிக்கலாம் கூட சொல்ல, குறிப்பிட்ட ரவுண்ட் போனாவே போதும், பெருமை தான். 7 வருஷத்துக்கு கப்பு கப்புன்னு சொல்லி ஊருக்கு ஒரு 2-3 7 போட்டாச்சு இது வரைக்கும். கப்பு வரும் தமிழ்நாட்டு கப்பு வரும்னு. கப்பு தான் வருது, கப்பு வரல. ஏன் நான் ஒரு 7 போட என்ன விட மாட்டீங்களா என்ன? அதுவும் நான் 24 மணி நேரம் ஸ்ட்ரீம் போட்டு தான் தாயம் போடுவேன். 3 மணி நேரம் ஸ்ட்ரீம்லாம் போட்டு தாயம் போட மாட்டேன் கண்டிப்பா, கவலைப்படாதீங்க. சொல்றேன். யாரோ தாக்கப்பட்டார் ப்ரோ. 10 லட்சம் வாங்கிட்டு ஆளுக்கு 4K கொடுத்துட்டு பேலன்ஸ் நீங்களே வச்சுட்டேன்னு. ஆமா, நான் என் ஸ்பான்சர்ட் இருந்து காசு வாங்கிட்டு வந்து கொடுத்து இவங்களுக்கு இவ்வளோண்ணா இவனுங்க போய் பிஎம்சில ஜெயிச்சு காசு வாங்கிட்டு என்கிட்ட 10 லட்சம் கொடுப்பானுங்க. இது வந்து அவ்வளவு உத்தம எவ்வளவு நல்லா இவனுங்க. நீ வேற இங்க ஒரே ஒருத்தர் நான் மட்டும் தான் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுப்பேன், மத்தவெல்லாம் எடுத்துட்டு ஓடுவான் அம்மால காசு அதெல்லாம் இல்ல. அதனாலதான் நான் சொன்னா கேட்கறானுங்க. கேட்கறதுக்கு ஒரே காரணம் அது ஒண்ணுதான்.
கேட்டானுங்கன்னா அவங்களுக்கு தேவையானது நிறைவேற்றி வைக்கப்படும், இல்லன்னா வேலையாகாது. என்ன இவனுக்கு போய் இவன் ஐவரி அவன் டீம் அடிக்க போறானுடா, அவன் டீம் இது பண்ண போறானுங்க. சோலோ பிடிஎஸ் அடிக்க போறாரு கிருட்டுன்னு யாரு ஐவரி. வெட்டி டீம் முடிக்கிறானு. வெட்டி மாற்ற நினைக்கிறேன். ராட்ரிகள் 2 பேரும் வந்து ரெடியா நிக்கிறானுங்க. வெட்டி வெளியே வரான். வெட்டி வெளியே வந்து மாட்டிப்பானா. லெஃப்ட்ல போறான். வெட்டு பாத்துறானுங்களா? பாத்துறான். இவன் இவனு அடிக்கிறானுங்கன்னு தெரியல. அதான் வெட்டு மாமா. இப்போ பாயிண்ட் எடுக்க கூடாதுல அவங்க. முட்டு மாமா ஆகாதா? சோலோ பிடிஎஸ் தான் 2வது இடத்துல இருக்காங்க. வெட்டி பறந்துரும். 70 பாயிண்ட்ல இருக்காங்க. 70 காணாம போயிட்டாரு. இல்ல bro, நான் வந்து இந்த தடவை கொஞ்சம் நான் வந்து இவனுக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு தல. அதனால நான் வந்து இந்த தடவை மொபைல் டீம்ஸ் வந்து நான் நார்த் இந்தியாவில் பேசிட்டேன். நான் 2-3 முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து ஆட வச்சிருவேன். நான் ஆடுங்க, போய் அங்கே போய் செருப்படி வாங்கிட்டு வாங்க, அப்பதான் நீங்க வந்து இங்க சீன் போட்டது நிப்பாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அங்கேயுமே கொஞ்சம் இந்த தடவை நான் நார்த் இந்தியாவோட முக்கியமான 2-3 ஸ்கீம்ஸ் நான் பேசிட்டேன். இவனுக்கு முதல்ல இவனுக்கு டீம் வந்து செட் ஆகட்டும், அனுப்புறேன், அங்கே செருப்படி வாங்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உண்மையான சூத்தடி இருக்கு. இப்போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா வாரில் ஏன்னா ஐபேடு கொஞ்சம் கஷ்டமான லாபிலாம் இருக்கும். அங்கே போயிட்டு விட்டோம், அங்கே போயிட்டு செருப்படி வாங்கிட்டு விட்டோம். இவ்வளோ நாள் அனுப்பல, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அனுப்புவேன். இப்போ பிடிஎஸ் டேக் போட்டு போவாங்க, ஜெயிக்காம வரட்டுமே ஸ்கிரிப்ட்ல. லைவ்ல தான் கூப்பிட்டு வைப்பேன், லைவ்ல கூப்பிட்டு தான் ஓக்குறதெல்லாம் லைவ்ல கூப்பிட்டு தான் ஓக்குறது, வெளுக்கிறதெல்லாம் லைவ்ல தான். இப்போ ஜெயிச்சாலும் பாராட்டு லைவ்ல தான். இது பண்ணிட்டு பார்ப்போம் என்ன பண்றான்னு பார்ப்போம். நம்ம மேலதான் ஃபுல் பள்ளி என் மேலதான். நான் தான் தடுத்தேன்னு போங்க போங்க. உங்களுக்காக எவ்வளவோ கான்டென்ட்ஸ் பிடிச்சி என்னென்னோ பேசி என்னென்னோ ஸ்லாட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க நோட்லன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இருக்கு. இது ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த டீமோட ஓனர் தான், நான் வந்து இங்க பிளேயர் கிடையாது. இவனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம், சூத்தடி மட்டும் அடிக்கலாம் நம்ம ஜாலியா. பத்தாவது கோஸ்ட் வேற இருக்காப்ல, எங்க இவன் யார் அடிப்பானு தெரியல. இப்போ அவ்வளவு வெட்டு மாமால எஸ்கேப் ஆயிட்டான் ப்ரோ. வெட்டு வரான்னு தெரியுது உங்களுக்கு. பக்கத்துல தான் இருக்காரு, காணாம போயிட்டாரு அவரு. உள்ள இன்னும் இது பண்ணி உள்ள கூப்பிட்டானுங்க. இங்க பாரு கமேஷ்க்கு தாண்டி போயிட்டான் ப்ரோ வெட்டு. எஸ்எக்ஸ்பிடிஸ்மே 5 கில் அடிச்சானுடா. 5 கில் இவங்க அடிச்சானுங்க, இவங்க 10 கில் அடிச்சானுங்க. டேய் 2.0க்கு சம வாய்ப்பு இருக்குடா, சம வாய்ப்பு இருக்கு. 2.0 எவ்வளவு இது பாயிண்ட் வந்து 53 நினைக்கிறேன். 53 74 20 40 பாயிண்ட் 30 பாயிண்ட் 35 பாயிண்ட் எடுத்தா வெற்றி போலயே. ப்ரோ மத்த டீம்ஸை காட்டுங்க அப்புறம் இன்ட்ரெஸ்ட். ப்ரோ அவனுங்க யாருமே ஓடுறானுங்க ப்ரோ, இவனுக்கு தான் துரத்துறானுங்க. நான் யாரை போய் காட்டுறது? ப்ரோ குவாலிஃபை ஆகிறாலும் பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு 4 வருஷம் டைம் கொடுப்பேன். அப்புறமேட்டு கப் அடிக்கிறதுக்கு ஒரு 7 வருஷம் டைம் 6 வருஷம் டைம் கொடுப்பேன். மொத்தம் 4 ஒரு 6 10. எல்லாரும் ஒரு 10,000 ஊட்டும் போது எனக்கு ஒரு 10,000 கொடுத்தா தான் நானும் ஊட்டுவேன். அவங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் 10,000 ஊட்டலாம், நான் மட்டும் ஒரே தயத்தில் எடுக்கணும்னா எடுக்க மாட்டேன். அதனால எனக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள் இருக்கு. எனக்கு 10,000 உருட்டுறதுக்கு 10 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா அவ்வளோதான். அப்புறமேட்டு இப்போதான் ஒரு முதல் தாயம் போட்டிருக்கேன் அப்படின்றேன் நான். இன்னும் 9,000 மிச்சம் இருக்குது. 7வது தாயத்தை தான் எடுப்பேன், தலை பார்த்த ரீசன் உருட்டுவேன். அதையும் நீங்க நம்பிதான் ஆகணும். நம்புனீங்களா எவ்வளோ வருஷம், அதையும் நம்புங்க. அது என்ன எனக்கு மட்டும் ஒரே தாயத்தில் எடுக்கணும், மற்றவங்களாம் மட்டும் 10,000 எடுத்து போடுவாங்களா? ஃபேரா வந்து வாய்ப்பு கொடுக்கணும் எப்பவுமே, அதான் நல்லது. பார்ல இருக்க எல்லா டீமும் மொபைல் டீமா மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வெறியா இருக்கும். ஆனா அது கஷ்டம், அது கஷ்டம் கைஸ், அது ரொம்ப கஷ்டம். ஓகே, இன்னும் 20 டீம் இருக்காங்கண்ணே. 20 டீம் 5 டீம் வெளியே போயிருக்காங்க. ஓவராலா 5 டீம் வெளியே போயிருக்காங்க. இதுக்கப்புறம் மேட்ச் முடிவாங்க. ஆனா இப்ப இதுல யாருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு என்னங்கறத பத்தி நம்ம அப்படியே இங்க வந்துருவோண்ணே. நான் ரொம்ப நேரமா அவ்வளவுதான் பாத்துட்டு இருக்கேன். எப்படி பிடிக்கிறான்னு தெரியல, எஸ்எஸ்பி எப்படி பிடிக்கிறானுங்க. நான் வந்து வேற டீமை காமிச்சா இவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் இவனுல பாக்குறேன் எங்க போறானுங்கன்னு. ஆனா இவன் அப்படியே பிடிக்கிறானுல்ல, எங்க போறானுல்ல கிரிட்டுன்னு. ஒருவேளை அவனோட லைவ் ஸ்ட்ரீம் இதை பாக்குறானுங்களோ தெரியலையே. ஸ்ட்ரீமர்ஸ் பேட்டில்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், வேற வழி இல்ல. அது இது பண்ண முடியாது. ஸ்ட்ரீமர்ஸ் பேட்டில் அப்படிதான் இருக்கும். ஸ்ட்ரீமர்ஸ் பேட்டில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா கணக்கு.
அவனாலும் இவன் ஒரு ஸ்ட்ரீம் போட்டு தானே ஆடுறானுங்க. இஷ்டமா தான் பிடிச்சா நீ வந்து அவனாண்டி அவ்வளவுதான் முடிஞ்சு. யார் வேணும்னா அடிச்சு காமிச்சிங்க பாத்துங்க. டாக்ஸிக் மாட்றான் ராட்ரி கரெக்டா ட்ராக் பண்ணிட்டான். மாட்னா டாக்ஸிக் பக்கி கொந்துச்சு. ஸ்கிரிம்ஸா மாத்தினா வந்து நான் சொல்லிடுவேன், நான் லைவ் வந்து யாரும் இருக்கக்கூடாது, என்னோட லைவ் மட்டும் தான் அப்படின்னு. ஸ்கிரிம்ஸா மாத்துற வரைக்கும் டைம் இருக்கு. நான் எந்தலையுமே டிலே இருக்கதான் செய்யும். எவ்ரிதிங் ஹஸ் a delay தான். அதுக்கு இருக்க அதே எல்லாத்தோட இதுவும் இருக்கதான் செய்யும். சேம் அப்ளிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே எஸ்எக்ஸ்பிடிஸ் புடிச்சாங்க. எஸ்எக்ஸ்பிடிஸ் கிஸ்லி நாக்கு வந்த உடனே எஸ்எக்ஸ்பிடிஸ் கிஸ்லி நாக்கு. ஒரு தாயம் டாக்ஸிக் மேல நிக்கிறான். இந்த பக்கம் அல்ட்ரான் கிட்ட ஏறி போனா கண்டிப்பா டாக்ஸிக் இவனை நாக்கு வைப்பா. ஓகே டாக்ஸிக் தூக்கணும். என்ன நடக்குது? ராட்டிக் ஒரு பெரிய அட்டா சரியான ஒரு நாக்கு. அதே ஒரே ஒருத்தன் எஸ்எக்ஸ்பிடிஸ்ல ஒரே ஒருத்தன் முடிக்கப்பட்டதா முடிச்சாங்க எஸ்எக்ஸ்பிடி சகால பண்ணோம். சாக்கோவுக்கு உயிர் வந்துச்சு. சாக்கோவும் திரும்ப வந்துட்டான். அதே கப்புடா இவங்களுக்கு. அப்படியா? ஆமா எஸ்எக்ஸ்பிடிஸ் வெளிய அடிச்சாங்க. வெட்டு மாமா இருக்கானே, வெட்டு மாமா வெட்டு இருக்காரே 71 பாயிண்ட்ஸோட. ஆமா 71 பாயிண்ட்ஸோட இருக்கான். அவனுமே டாப் 5 போனாவே. அப்படி இருந்தாலும் வெட்டு முடிச்சாலே முடிஞ்சிச்சா? வெட்டு முடிச்சா முடிச்சு. ஆனா வெட்டு தான் போறதே இவங்க பழி வாங்குறது. அவன் தான் தண்ணில போயிட்டு அவங்க கைய பாருங்க ப்ரோ. அதான் தண்ணில போயிட்டு இருக்கான். அவன் ஹோல்ட் பண்றான். நம்ம அங்க போக வேண்டாம், நம்ம இவங்களே காட்டுவோம். ஸ்ட்ரீம் டைம் ஆயிருக்குது. ஒருத்தர் சோலோ போட்டு எமர்ஜென்சி சார். அவன் பிளான் என்ன தெரியுமா ப்ரோ? இந்த டீம் டாப் 5 குள்ள வர கூடாது. நம்ம சர்வே பண்ணனும். இந்த டீமை முடிச்சிடணும் டாப் 5 குள்ள. அதான் ஐயோ பாவம்டாடி சேவியர் ப்ரோ பாவம் கைஸ். எஸ்எக்ஸ்பிடிஎஸ் அவங்களுக்கு கடைசியில அவங்களுக்கு விளையாட தெரியல ப்ரோ. பெரிய தப்பு பண்றாங்க. இப்படி ஒரே இடத்துல ஹோல்ட் பண்ணவே கூடாது. 4 பேர் 4 டிஃபரெண்ட் லொகேஷன் அவுட் சைட் தி ஜோன். கடைசி நேரத்துல உள்ள கடைசி பாயிண்ட்ல அவங்களுக்கு இவ்வளவு கேவலமா விளையாடக்கூடாது. கடைசி மேட்ச்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இவங்க தேடி வந்து அடிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் ஒரே மாதிரி விளையாடுறாங்க. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, அவர் சொல்லியிருப்பாரு இது இப்படி விளையாடக்கூடாது தப்பு அப்படின்னு. தேடி வருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். பசங்க நல்லா விளையாண்ட பசங்களால எடுக்க முடியாம போயிடுச்சு. நக்கிருச்சு கைஸ். இப்போ நேரா தேடி வெற்றி ப்ரோ கிட்ட தான் போக போறாங்கன்னு நினைக்கிறேன். சோலோ பிடிஎஸ் கிட்ட தான் போக போறாங்க. இல்ல கண்டிப்பா. ஆனா நீங்க என்ன பாருங்க, போன வாட்டி சேம் 6th பிளேஸ்ல முடிச்சாங்களோ அதே மாதிரி மாஸ்டர் மைண்ட் சாக்கோ ராட்ரிக் இவங்க எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுருப்பானுங்க. மாஸ்டர் ஓடிட்டே இருக்கான் உள்ள வரட்டும் வச்சு பாத்துக்கலான்னு. கண்டிப்பா இப்போ வந்து வெட்டு தான் தேடிட்டு இருப்பாங்க. வெட்டு அவங்க டீமை தான் தேடிட்டு இருப்பானுங்க. கண்டிப்பா அந்த டீமை முடிச்சு இந்த டீம்ல என்ன சப்போர்ட் வச்சிருக்க மத்த டீம் வந்து அடிக்க வேண்டியதானே, போட்டு வெளுக்க வேண்டியதானே. நீங்களோட விரட்டுறீங்க அம்மால. நான் உன்னை உடைக்க வேண்டியதானே. பிடிஎஸ் உடைக்க வேண்டியதானே. வர மாட்டாங்களே யாரும். பயமா ஐயல் பேரு அந்த பேரு. ஓஹோ பயம். Bro, everyone be happy till OG squad arrives bro. என்ன வளர்ற? OG squad வர வரையும் எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கோங்கன்றேன். டேய் சுமார். காலத்துல இல்லாதவங்கள பத்தி பேசிட்டு அடி பாருங்க. என்ன இது? கடைசில வர போறாங்க. 4 டிராப் பண்ண போறாங்க. தம்பி அந்த பக்கம் அவனும் சோலோ வீரர்கள்ப்பா. எப்படி வச்சு 1v2 குப்புன்னு ராட்ரிக் ஐவரிய போட்டு வெளுத்தானுங்களோ அந்த மாதிரி வெளுத்துட்டான்னு வச்சுக்கோ. ஒண்ணுமே பண்ண முடியாது ராஜா. நீ அதையும் யோசிச்சுக்கோ. போட்டு வெளுத்துட்டான்னா வேலையாவாது. அதனால அவங்க பாயிண்ட் வந்துருச்சு நம்ம ஆளுங்க. அதுவும் போன மேட்ச் இங்க பாரு, போன மேட்ச் 40 பாயிண்ட் எடுத்தானுங்க. இந்த மேட்ச் அடிக்க கூட வேணாம், பொறுமையா இருந்தாலே போதுன்ற ஒரு சிச்சுவேஷன். அப்ப யோசிச்சு பாரு தம்பி. அவசரத்துல திரும்ப சோலோ பிடிஎஸ் கிட்ட மாட்டிட்டாங்க. எஸ்எக்ஸ் சும்மா விட்டுறதாலே அவங்க செத்துருப்பாங்க. ஏன் இதெல்லாம் புதுசா இருக்கு? அவங்க வந்து மாட்டிட்டாங்களே. ஆமா மட்டன் கிட்ட தான் மாட்டினாங்க. ஆமா மட்டன் கிட்ட தான் வந்து மாட்டினாங்க. சோலோ பிடிஎஸ் கிட்ட தான் வந்து மாட்டினாங்க. இவங்க வந்து சோலோ பிடிஎஸ் மாஃபியா டீம் எல்லார்கிட்டயும் மாட்டிட்டாங்க. கை கிட்ட இவங்க வந்து அவங்கள சாவடிக்கறேன்னு அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களும் மாட்டிட்டாங்க.
ஆக மொத்தம் ஆனா இது ஒரு தப்பு என்ன தெரியுமா, அந்த 33 கில் அடிச்சிருக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா இவனுக்கு துரத்தி போறானுங்கல்ல, டார்கெட்டை தவிர சும்மா அந்த டீம் எல்லாம் போய் அடிச்சிடானுங்க, அங்கதான் போய் மாட்டானுங்க. ஆனா மேட்சே இல்லைன்னாலும் மேட்சே என்ன நடந்தாலும் ஓஜி பீட்டர்ஸ் வந்தா இங்க நடக்கிறதே வேற என்ன ஒரு கூட்டம் சுத்திட்டு தெரியுது. என்ன அது எனக்கு அவ்வளவு நம்பிக்கையாகிறாங்க ஓஜி பீட்டர்ஸ் எல்லாம், அவ்வளவு ஒரு நம்பிக்கை, அவ்வளவு ஒரு இது ஹோப். நாளைக்கு தெரிஞ்சிரும் தலைவா, நாளைக்கு டிராபி நமக்கு வருமா அப்படின்னு அப்படியே வழிமேல் விழிவைத்து காத்திருக்க ஒரு கூட்டம். ராத்திரி 1 மணிக்கு கூட காத்திருக்காங்க. எல்லா ரசிகர்களோட ஓஜி ரசிகர்களோட நெஞ்சில நாளைக்கு டமால்னு ஒரு இடி இறக்கப்படும், அப்ப தெரியும். கோஸ்டிங் தான் இருக்கான், கேட்டிருக்கான் நாளைக்கு அடி அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு குமார் எங்க அம்மாவை நானி மாதிரி போய் தூங்குடா அப்படின்னு என்ன பண்ணுவேன், நானி மாதிரி போய் தூங்குனா என்ன பண்ணுவேன் நாளைக்கு அடிச்சுட்டு. 2 டைமா 1000 டைம் சொல்லிருப்பேன் இது கோஸ்ட் ப்ரோ. சரி ஓகே கோஸ்ட் ப்ரோ, அப்ப நடந்துச்சு கோஸ்ட் ப்ரோ, ஓகே தான் ஃபைன். இப்போ பாப்போமே கோஸ்ட் ப்ரோ, நடக்கட்டுமே. நேத்து ஐஜல் சொல்லுவாரு, நேத்து நீ யாருன்றது இங்க வேலையே இல்ல, இன்னைக்கு நீங்க யாருங்கிறது தான் இங்க மேட்ரு அப்படின்னு ஐஜல் தான் சொல்லிருக்காரு. நான் ஐஜலோட வழியை ஃபாலோ பண்றேன். சோ அதனால நேத்து நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு நேத்து முடிஞ்சிருச்சு கோஸ்ட் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க, நேத்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பாக்கலாம். பேச விடுறா அவனை, சும்மா லூஸ் கூதி மாதிரி அவனை பேச விடுக்குமா கோஸ்ட். சொல்லு கோஸ்ட், என்னது ஒரே டைலாக் தான் ப்ரோ 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கான், தோத்துட்டு 3 வருஷத்துக்கு ஓடிட்டான். என்னது ப்ரோ, எக்கச்சக்க சேஞ்சஸ் இருந்துச்சு ப்ரோ, எக்கச்சக்க வெளுத்துருவேன். அத பேசாத, பொய் பேசாத நீங்க மாத்துறீங்க. ட்ரோல் எல்லாம் தூக்கி டிபிடிஸ் எல்லாம் போட்டு சும்மா போய் சொல்லாத, எல்லாத்தையும் மாத்தறேன் நானு. சும்மா உருட்டிட்டு இருக்காத நீ, உருட்டுதான் தாயம் தான். சரி இந்த வாட்டி பார்க்கலாம் கோஸ்ட் ப்ரோ, இந்த வாட்டி பார்க்கலாம். இவ்வளவு ஹைப் இருக்குல்ல, இவ்வளவு எதிர்பார்க்கறாங்களே, இந்த வாட்டி பார்க்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். நடந்துச்சு, நீங்க ஜெயிச்சீங்க, ஓகே ரைட் ஃபைன், இந்த வாட்டி பார்க்கலாம். சத்தியமா மாறினாதான் 1 மணிக்கு பேசுறது கூட இவ்வளவு டாபிக் இருக்கு, இல்லன்னா டாபிக் கூட இல்லப்பா. சண்டை ஜாலியாகுது, ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு. குமார் ஜெயிச்சு என்ன பண்ணுவேன். ஆனா குமார் நீ காலங்காலமா தோக்குறிய, அவனுக்கு காலங்காலமா ஜெயிக்கிறான்ல, அப்பவுமே விடாம தாக்கு பிடிக்கிற எப்படி? நம்பிக்கைதான், தன்னம்பிக்கை வந்து ஒன்ன விட யாருமே இல்லை. உன்னை விட இந்த உலகத்தில் தன்னம்பிக்கையோட யாரும் இல்ல, எவரும் இல்ல. கிளிப்பாங்க ஓஜி சூத்துல அடிக்கும். ஃபர்ஸ்ட் நீ போனீங்க பெண்கள், நீ போய் முதல்ல கூட்டு வழி நடத்து, நீ வந்து கமெண்ட்ல பண்ணி என்ன ராவடி பண்ணுகிற சொருகிடு ஒண்ணு பாத்தீங்களா, திரும்பி நான் ஆப்போசிட்ல கிரிட்டுல அவன் உனக்கு ஒரு தாயம் வச்சிருக்காமா. ஆனா ஆமா இவா பெண்கள் நீ இந்த அடி வாங்குது, நீ போனாதான் இவா ஏதாவது போனாதான் இந்த பிளேஸ்மெண்ட்ல ஒரு டாபிக் பார்க்க முடியும் கண்ணுல. உன்னோட ஐஜல் வந்து மிஸ்ஸிங், நீ போனாதான் இங்க எல்லாமே நடக்கும். இவ்வளவு வந்து இவ்வளவு ஐஜல் மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது நீ அங்க போய் ஹீல் பேட்டில் எல்லாம் பண்ணி வழி நடத்தி சோலோ நம்பர் 1 நாயகின்னு காட்டணும். நாங்கெல்லாம் மிஸ் பண்றோம், மிஸ்ஸிங் டைட்டில் போட்டு பாட்டு 4 பாட்டு அடிச்சிட்டு நான் சோலோ நம்பர் சொல்லுங்க, வா வாருக்கு போங்க, வா என்ன சொல்ற என்ன நீ சொல்ற, நீங்க வா ஐஜல் சரியான பாயிண்ட் எடுத்து. நல்லவேளை இந்த மாதிரி ஒரு கிளிப் தான் தேடிட்டு இருந்தோம், நல்லவேளை. அப்படியே எங்க இருக்கா ரெஸ்கார்ட் எடுத்துட்டு இப்பதான் ப்ரோ வந்துருக்காரு ஜோனை பாருங்க 2000 மீட்டர். ஆமா இல்ல அவுட் சைட் ஜோன் செத்துறோம்ல அண்ணா. இல்ல சா மாட்டாங்க, சோலோ பிளேஸ் ப்ரோ கடைசி எல்லாரும் ஜோன்ல இருப்பானுங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, இல்ல இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஜோன் பிடிக்குதாமா மேட்டர், எல்லாரும் ஜோன்ல இருக்கானுங்க. பா 61 அலைவ் இல்லப்பா, நீ வந்து 15 பேர் இருப்பாங்க, நீ வந்துருவ. இப்ப எவ்வளவு பேர் 61 பேர் இருக்காங்க, அது டீமா இருக்காங்க, எங்க வருவ? பிரிச்சிருவாங்க, வர வர தூக்குவாங்க. உனக்கே தெரியும் ஐபாட் கஷ்டம் எடுத்துட்டு வரது. ஒரே ஒரு பிஏடிஎம் தான் வச்சிருக்கானுங்க. யாரு பிஆர்டிஎம் இருந்தா தொக்கா தெய்வானுங்க இவனுங்க தான். இவனுங்க இங்கதான் இருக்கானுங்க அப்படின்னு வந்து அடிப்பாங்க. இப்பயே சொல்றேன், தயவு செஞ்சு பிஆர்டிஎம் விட்டுட்டு தலைமறைவா வாங்க. பிஆர்டிஎம் இருந்துச்சுன்னா சத்தியமா அவங்களதான் குத்துவாங்க. இது சாமி சத்தியம், சாமி சத்தியம். அவுட் ஆஃப் ஜோன் இன்னும் ஜோன் பிடிக்கல ப்ரோ. ஓஜிபிஎஸ் ஜெயிச்சா நாளைக்கு லைவ்ல மாமா வந்து இட்லியை காட்டணும் ப்ரோ. இட்லி எங்க மாமாட்டு இருக்கு, டோலியா என்ன மாமா இட்லி காட்டுறதுக்கு. ஓகே ஐஜல் ஓஜிபிடி ஜெயிச்சா நாளைக்கு நான் வந்து இட்லி காட்டணும். தோத்துட்டாங்கன்னா அவர் என்ன பண்றாரோ மொட்டை அடிச்சு நீ போட்டோ எடுத்து நீ ஸ்கிரீன்ஷாட் என் டிசில போட்டுறியா தல ஜட்டி காட்டணும். ஈஸ்வா கிட்ட போறோம் ப்ரோ, ஈஸ்வா கிட்ட போறோம். டயர் பஞ்சர்
மாட்டிக்கிட்டாங்க ஓப்பன்ல மாட்டிக்கிட்டானுங்க காசு பே போறானுங்க திசை மாறிட்டானுங்க ரெண்டு பேரும் மாறி நாளைக்கெல்லாம் குமார் வச்சு வெளுக்கணும் குமார் காலைல வந்து இவனை நல்லா அவமானப்படுத்தி அனுப்பிச்சு இன்னைக்கு ஜெயிக்கலன்னு வச்சுக்கா காலைல நம்ம அந்த காரியத்தை பார்ப்போம் சரியா வச்சு வெளுக்கலாம் நல்லா வெளுவெலுன்னு வெளுக்கலாம் ப்ரோ எல்லாருமே மாறிட்டானுங்க ப்ரோ முடிஞ்சு போங்க இன்னைக்கே நைட்டு ஆஃப்லைன் மீட்டிங் போட்டலாம் தான் இருக்கேன் இன்னைக்கா ஆமாமா போட்டு போட்டலாம் நானுமா என்ன நேத்தே அவனுக்கு ஜெயிக்கல குமார் அவுட் சைட் டீம் ஜெயிச்சிருக்கு இவனுக்கு ஜெயிக்கல என்ன கணக்கு போட்டு ஓத்தடிச்சா தானே சரி போட்டுருவேன் இல்லன்னா அவனுக்கு பட்டு நம்ம கண்டுக்கலன்னு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி பிரஷர் போட்டு அந்த மாதிரி இருந்தது ஆமா அதுவும் கரெக்ட் தான் கண்டுக்கலன்னா அப்புறம் அவனுங்க ஓகே நம்மள பெருசா கண்டுக்கல போல அப்படின்னு விட்டுருவானு எல்லாம் சுத்துறாடா எல்லாம் சுத்துறாடா தம்பி கோஸ்ட் சொன்னா பாத்தியா கடைசியில ஜோன்குள்ள வர முடியாதுன்னு இவா சொன்னல சோலோ பிளேஸ்னு சூத்தடிச்சாங்களா அவன் 3 பேரையும் வரவே முடியல வெட்டு மட்டும் அவ்வளவுதான் முடிச்சு விட்டு சூப்பர் வெட்டி விட்டுருச்சு இப்ப ஐவரி போறான் வெட்ட தூக்குறான் பந்தயம் பாத்துங்க நேத்து நடந்த சம்பவம் பார்த்துதான் வெட்டிதான் பாத்துட்டு பத்தி இப்பவும் பேசிட்டு இருக்காங்க கூட இருந்த குமார் நேத்து நடந்த சம்பவம் பார்த்துட்டு தான் ஓஜி பட்டறைய பத்தி இப்பவும் பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றாரு தெரியலையா 145 வீரன் நினைக்கிறேன் தலைவன் ப்ரோ பிடிஎஸ் இல்லாமே ஜெயிக்க வக்கில்ல அப்புறம் எப்படி ப்ரோ பிடிஎஸ் பிறகு இவரா ஜெயிப்பாங்க இப்ப வெற்றி அவங்க தான் ப்ரோ பாருங்க தல வெற்றி அவங்க கோப்பை அவங்க தான் ஜெயிக்கிறாங்க கோப்பை எடுக்கிறாங்க கொண்டாடுறாங்க பாருங்க கோப்பை எடு கொண்டாடு விட்டெல்லாம் பாவண்டா டே அவன் டீம்ல ஒரு சப்போர்ட் இல்லடா பாவண்டா கதறிட்டு இருக்கான்டா தூக்கிடுவான்னு நினைக்கிறேன் விட்ட அவ்வளவுதான் விட்டு உடைக்கிறாங்க எல்லாரும் விட்டு எல்லாரும் அவரு தனியா தொக்கா தெரிவாங்கன்னு சொன்னல இதான் தனியா தொக்கா டிஆர்டிஎம் எடுத்தா தனியா தொக்கா தெரிவாங்க அவ்வளவு முடிச்சு விட்டு ஆள மரணம் இப்ப தெரியுதா கணிப்பின் கடவுள் உம்மால பிஆர்டிஎம் மட்டும் வாரில் எடுத்து அவ்வளவுதான் தனியா அவங்க கடைசியில அவங்க தான் டார்கெட் அவங்க தொக்கா தெரிவாங்க அவங்களாம் தூக்குவாங்க ப்ரோ ரஸ்கார்ட் தூக்குறது ஐவரி தான் ப்ரோ டாப் 5 வந்தா போதும் லைக் ஆமா டாப் 5 தான் வெற்றி அவ்வளவுதான் முடிச்சு ஜோனே இவங்க தான் தம்பி கோப் கப்பே இவங்க தான் குமார் நீ சொன்னது நடந்துச்சுடா அவ்வளவுதான் குமார் என்ன குமார் வரமாதிரி சாமி கும்பிட்டு வந்தியா உம்மால வந்த உடனே நீ சொன்னது நடந்துச்சு வந்ததுல இருந்து நாலு கணிப்பின் கடவுள்னு சொல்லி என்ன குட்டி கணிப்பின் கடவுள்னு சொல்லுங்க கணிப்பின் கடவுள் நீ தான் குமார் ஜாலி போ என்ஜாய் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நாளைக்கு கண்டினியூ கிடைச்சிச்சு थैंक यू டாப் 6ல செத்துட்டான் என்ன குமார் பண்ணுவ இது டாப் 6ல செத்துடா சோ இப்படியும் சொல்றீங்க அப்புறம் அப்படியே ஒரு தாயம் போடுறீங்க நான் என்ன பண்றது எஸ்டிஜி இருக்கு சிம்பா டீம் இருக்கு இருக்கட்டும் இல்ல பொறுமையா தான் விளையாடுறாங்க இது வந்துருவாங்க இங்க பாருங்க மறுபடியும் இங்க பாருங்க இந்த பையன் இந்த மோட்டர் எடுத்துச்சுன்னு டம்மால் டுமில் போட்டு எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தலா இருக்கான் ஒரு 2 நாள் கெடு கொடுத்தா ரெண்டாவது நாளே கப் எடுத்துறாங்க சொல்லி எடுத்துறாங்க கப் எடுக்கப்பட்டது உடைக்கப்பட்டது அழிக்கப்பட்டது வெளிக்கப்பட்டது வேலையை காட்டான் ஐவரி உண்மையாலுமே இந்த மோட்டர் எடுத்து இருக்கிற டீமுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கான் சீரியஸா இது வந்து உண்மையா மாஸ்டர் மைண்ட் ஒரு வேலையை காட்டாம சொல்லி ஜெயிச்சாங்க உண்மையாலுமே ஒரு சிம்ம சொப்பனம் அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு இந்த கப்ல வந்து அடிச்சதுக்கு வந்து ஐவரிக்கு எல்லாரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பங்கே இருக்கு பிடிஎஸ் எப்படி இவனுல ஜெயிக்கும் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கல்ல ஃபோர்த் மேன் வேற இல்ல இவனுக்கு இந்த அடி அடிக்கிறானுங்களே ஹையஸ்ட் ஸ்கில் என்ன ப்ரோ ஐஎல் இப்ப பாத்து இப்ப புலம்ப ஆரம்பிச்சாரு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி போடுறாரா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இல்ல ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிம்பிள் பாறா கோஸ்ட் உன்னை எப்படி கலாயற மாதிரி கோஸ்ட் ஓ இங்க பாருங்க மரகட்டிறானே அங்க பாருங்க ஐயோ 2.0 போட்டு டீம் 12 போட்டு பிரிக்கிறானுங்களே டாப் 7 ரெண்டு நாக்கு மறுபடியும் ஒரு மாட்டோம் இன்னொரு நாக்கா ஆகார மரணம் டீம் 12 லாஸ்ட் மேட்சில் நாளையாகி 2.0 அடித்து எல்லாத்தையும் உரட்டி போட்டு பகுந்து எடுத்துட்டு இருக்கானுங்க சொல்ல போனா ஒருத்தரை கூட கிட்ட கூட வரேன்னா பேர் அதாவது பக்கத்துல கூட எவனாலையும் வர முடியல அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க பேயாட்டம் ஆடிட்டு இருக்கானுங்க 2.0 அவ்வளவுதான் முடிஞ்சு ஜெயிச்சாங்க டாப் 5 ஜெயிச்சாங்கடா உடைச்சாங்கடா
உடைச்சாங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான் உடைச்சாங்க. top five வந்துட்டது. உடைச்சிட்டாங்க தம்பி. வெற்றியாளர்கள் யாரு? வெற்றியாளர் ஐயர். First அவ்வளவுதான் நான் சொல்ல வரும்போது சொன்னீங்களே ஐயர். நீதான் குமாரு மாசே. அவ்வளவுதான். அவ்வளவுதான் விடு. ஐவரி பாக்குற பக்கம் அடிக்கிறான்டா உம்மாலே Guys, நாளைக்கு வந்து live ல என்ன பண்ணணும்? குட்டி கணிப்பின் கடவுள் ரைட். ஏதாவது ஓர பேசினா எனக்கு பாஞ்சு கிடையாது பொச்ச முடிட்டு ஐயோ அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டீங்களே ஐயர். அவ்வளவுதான் அன்னைக்கு ஒரு 15,000 வாங்கியிருப்பேன். பொங்கலை ஜாலியா செலிப்ரேட் பண்ணிருப்பேன் ஐயர். பொங்கல் இன்னும் வரல கவலைப்படாது இன்னும் 2 நாள் இருக்கு. சரி ஓகே நாளைக்கு முடிச்சலாம். காலைல வந்துரு. எத்தனை மணிக்கு வர? காலைல வந்துரு ஜெல் எஞ்சி முடிச்சிட்டு. நீ காலைல வந்தியா நீ? இன்னைக்கு 12 ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால லேட் ஆயிடுச்சு. நீ டோனி வேற பர்த்டே டிராஃபி மாதிரி அடிச்சிட்டோம். அடிச்சிட்டோம்லே. நேத்து முடிச்சு போலையே. நேத்து தானே. அதான் இன்னைக்கு அதான் 12 மணிக்கு ஆரம்பிச்சது. இப்போ அவனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. இங்க பாரு இவனை பாரு இங்க நான் இவனை கடன் பிரச்சனையால் வாழ வழி இல்லாமல் ஓபன் ஸ்டேட்மென்ட் அடிக்கிறான் குமாரு ஐவரி. பாத்தியா இல்லையா திமிருக்குங்க. அவ்வளவுதான் ஜெல். என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் யாராவது பேசுவீங்களா? இதுக்கப்புறம் யாராவது சொல்லுவீங்களா? அங்க பாரு அங்க பாரு இங்க பாரு. தான் கை குத்துதானா? கை குத்தா எஸ்டிஜி தான் ஒருத்தனுக்கு கை குத்தா திமிரு ஆமா இங்க பாருங்க. அவ்வளவுதான். ஓடு விட்டு ஓடு எல்லாம் ஓடு எல்லாம். ஃபைனல் ப்ளோ. குமாரு அடிச்சு ஜெயிக்கிறோம் குமாரு. அவ்வளவுதான். சீரியஸா உண்மையாலுமே சொல்றேன், அந்த மாதிரி ஒரு கேம் பிளே ஃபர்ஸ்ட் மேட்ச் 0 பாயிண்ட்ல இருந்து 2வது மேட்ச்ல தான் ஸ்டார்டே பண்ணானுங்க. கடைசியில கப்பு இப்ப யாருகிட்ட? இது வந்து உண்மையாலுமே ஒரு கிரேட் பெரிய எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்ம. அதாவது BTS 2.0க்கு சரியான ஒரு கேம் பிளே, அருமையான ஒரு கேம் பிளே, தரமான ஒரு கேம் பிளே. 37